இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் இந்த மாலை நேரத்திலே கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், தேவனுடைய இரக்கத்தினால் நீங்கள் பெரிய சகாயத்தை பார்க்க போகிறீர்கள். அந்த சகாயம் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறது. அது மாத்திரமல்ல, அந்த அற்புதத்தினால சொல்லுங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். மொத்தமாக மாறப்போ விசுவாசத்தோடு சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது ஒரு அறிக்கை, இது ஒரு விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. இங்கே எதை பேசுகிறீங்களோ அதை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வாழ போகிறீர்கள். அதனால் இந்த மாதம் காலையில் சொன்னது போல, ஆமாம், எனக்கு என் மனசில் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னது, அவர் இரக்கம் எனக்கு பெரிய சகாயத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலையும் நாம் ஆண்டவர் வாக்குத்தத்தமான வார்த்தையை தான் பேசும்படிக்கு உணர்த்தப்பட்டேன். ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனத்தையே இந்த மாலை நேரத்திலையும் உங்களோடு பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த மாதம் என்ன மாதம்? ஏப்ரல் மாதம்னா நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? ஏப்ரல் பூ, ஏப்ரல் ஃபுல், காப்பி தூள் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் நியூ சீசனே ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதம் தான் என்னது, புதிய சீசன், புதிய காரியங்கள் என்ன செய்கிறது, துவங்குகிறது. இலைகளெல்லாம் உதிர்ந்து புதிய சீசனுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வரப்போகிறோம். அல்லேலூயா. இந்த நியூ பிகினிங் சொல்லுங்க எல்லாரும், புதிய ஆரம்பம். இந்த புதிய ஆரம்பத்துக்குள்ள கர்த்தர் அதிகத்தை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறாங்க? புதிய ஆரம்பம். இந்த புதிய ஆரம்பம் தான் இந்த ஆரம்பத்துக்குள்ள இருந்து அதிகம் வரப்போகிறது. சின்ன ஆரம்பம் தான், ஆனால் இந்த சின்ன ஆரம்பத்திலிருந்து என்ன வரப்போகிறது, அதிகத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கொண்டு வரப்போகிறார். அதுதான் ஒரு பிகினிங். தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு வாழ்க்கையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை துவக்கி வைத்திருப்பாரே, ஆனால் அந்த ஆரம்பம் நின்று போகக்கூடிய ஆரம்பமாக இருக்காது. அது தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிற முடிவில்லாத ஒரு பெரிய காரியமாய் அது மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுத்த இந்த ஆரம்பத்தில் தான் அதிக புதிய காரியங்கள் தோன்ற போகிறது. ஆமே. என்ன செய்ய போகிறது? இந்த ஆரம்பத்திலிருந்து அதிகம் தோன்ற போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆரம்பத்திலிருந்து தான் அதிகம் என்ன செய்ய போகிறது, தோன்ற போகிறது. அல்லேலூயா. புதிய காரியம் என்ன செய்ய போகிறது, இந்த ஆரம்பத்துக்குள்ள இருந்து தான் என்ன செய்ய போகிறது, தோன்ற போகிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ மாதத்தின் முதல் நாள் என்பதால உங்களை உற்சாகப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துவது அல்ல, நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். இது நம்மளை என்ன செய்கிறது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உம்முடைய வசனத்தினால், உம்முடைய வார்த்தையினால் என்ன செய்யுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இது இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் வரலாறு. இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரலாறாக, சரித்திரமாக, சம்பவங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒரு வரலாறாக, நம்முடைய முன்னோர்கள், முப்பாட்டிகள், முப்பிதாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரலாறாக நம்ம என்ன செய்கிறோம், தியானித்து நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு நம்ம தான் வரலாறாக மாறப்போகிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் நமக்கு ஒரு சரித்திரமாக இருக்கிறார்கள். நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் நமக்கு ஒரு மாதிரிகளாக இருக்கிறார்கள்.
அதே போல இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு, இனி வரப்போகிற அநேகருக்கு நீங்கள் ஒரு மாதிரிகளாக, வரலாறாக, நீங்கள் ஒரு வெளிச்சமாக மாறப்போகிறீர்கள். எப்பொழுது? ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறது மேலே நீங்கள் வச்சிருக்கிற விசுவாசம் உங்களை அப்படி மாற்றப் போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவன் ஒரு ஆரம்பத்தை கொடுத்து அந்த ஆரம்பத்திலிருந்து பெரிய காரியத்தை தோன்ற பண்ண போகிறார். அந்த சீசன், அந்த அவர் வைத்திருக்கிற சீசனில் நம்ம வந்துட்டோம். அவர் குறித்திருக்கிற சீசனுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். அதை என்ன செய்ய போகிறார்? நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் நடப்பிக்க போகிறார். From the word, from the Lord. ஆமே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்து வந்தது? ஒரு மூணாவது மனுஷன் இருந்து வந்த வார்த்தை அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. தேவன் சொன்ன காரியம், தேவனே என்கிட்ட சொன்ன காரியம், தேவனே எனக்கு வெளிப்படுத்தின காரியம் இது. அதனால் இது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். நம்புறீங்களா? நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. அவர் குறித்த காலத்தில் கட்டாயம் இது என்ன செய்த ஆகும்? நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற காரியம், ஒரு நாளில் ஏரோப்ளேன் வானத்தில் பறக்க விடுவோம் என்று சொல்லும்போது அது எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? பைத்தியக்காரத்தனமா? எனக்கு என்னுடைய அறிவு கரெக்டாக இருக்கும்னா, சென்னையிலேருந்து கிளம்புற ஃப்ளைட்டு அமெரிக்காவை போக எவ்வளோ நேரம் ஆகும்? 16 மணி நேரம் நினைக்கிறேன். 16 மணி நேரம் தானே? யாருக்கா தெரியுமா? ஒரு நாள் ஆகும். ஒரு நாள், சாரி, எனக்கு 16ன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் ஆகும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஏரோப்ளேன் என்ன செய்யுது? ஃப்ளைட் என்ன செய்யுது? பறக்கு. இப்போ அது நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? சாதாரணமாக என்ன செய்யுது? தெரியுது. ஆனால் முதல்ல நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்க. எப்படி 24 மணி நேரமும் ஒரு ஃப்ளைட் எப்படி வானத்தில் எப்படி பறந்தே போவாங்க? அது ஒரு காலத்தில் எப்படி தெரிஞ்சிருக்கும்? பைத்தியக்காரத்தனத்தை போல தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு அதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இயல்பாக தெரியுது. இப்போ அதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இயல்பாக தெரிகிறது. இதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமாய் தரிசனமும் தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தமும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நமக்கு எப்படி தெரியலாம்? ஒருவேளை பைத்தியக்காரத்தனமாய் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? கிருபையினால எல்லாம் நடக்கும். தேவனுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனால் எல்லாம் கூடும். ஆமே. இயல்பாய் நடக்கும். பெரிய காரியம் சாதாரணமாய் நடக்கும். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் சர்வ சாதாரணமாய் நடக்க பண்ணுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயற்கையாகவே நடக்க பண்ணுவார் தேவன். நம்புறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. இது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. பலிபீடத்திலிருந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போக வாய்ப்பே, விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த வார்த்தை தரையில் விழுந்து போக வாய்ப்பு இல்லவே இல்லை. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். காலையில் வாசித்த அந்த வசனத்தை 30வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 30வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக
நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. 11வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை என்ன செய்தீர் ஆண்டவரே? இடைகட்டினீர். கர்த்தாவே, நீர் எனக்கு என்ன செய்தோ? செவி கொடுத்து என் மேல் எப்படி இரும்? இரக்கமாயிரும். அல்லேலூயா. என்னால முடியாது என்று சொல்லும்போது ஒரு மனிதன் யாருடைய இரக்கத்தை கேட்கிறான்? தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறான். ஆமே. என்னால முடியாத ஆண்டவரே, என்னால ஒன்றும் கூடாத ஆண்டவரே, என்னால் இந்த காரியம் சாத்தியமாகாத ஆண்டவரே என்று ஒரு மனிதன் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அவன் 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 எதை கேட்கிறான்? ஆண்டவரே, என் மேல எப்படி இருங்க? இரக்கமாயிருங்க. ஏன்னா என்னால முடியல, என்னால என்ன செய்யல? முடியல, எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. எனக்கு அவன் என்ன செய்யணும்னு என்ன செய்யல தெரியல ஆண்டவரே. அதனால அவன் எதை கேட்கிறான்? ஆண்டவர்கிட்ட என் மேல எனக்கு செவி கொடுத்து என் மேல என்ன செய்யுங்க? இரக்கமா இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த இரக்கத்தினால என்ன கிடைக்குமா? சகாயம் கிடைக்கும். அந்த இரக்கத்தினால என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அதுல வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கமாயிரும் கர்த்தாவே, நீர் எனக்கு. தேவனுடைய இரக்கம் உண்டு என்றால் தேவனுடைய சகாயமும் உங்களுக்கு உண்டு. தேவனுடைய இரக்கம் இருக்குன்னா உங்களுக்கு அவருடைய உதவியும் கண்டிப்பாய் உண்டு. கிருபை இருந்ததுன்னா நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கிருபை இருந்ததுன்னா நமக்கு என்ன உண்டுன்னு அர்த்தம்? பலன் உண்டுன்னு அர்த்தம். கிருபை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுகிறான்? பலப்படுத்தப்படுகிறான். கிருபை எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுகிறான்? உயர்த்தப்படுகிறான். அப்போ இரக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க சகாயமும் இருக்கும். கிருபை எங்க இருக்கோ அங்க பலன் இருக்கு. இரக்கம் எங்க இருக்கோ அங்க கர்த்தருடைய அங்க கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஒத்தாசை அங்க இருக்கும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர்ட்ட இரக்கத்தை சங்கீதக்காரன் கேட்கிறான் அப்படின்னா, எங்க இரக்கம் இருக்கோ அங்க கர்த்தர் உதவியும் இருக்கும், கர்த்தருடைய ஒத்தாசையும் இருக்கும், கர்த்தருடைய ஆமே சோத்திரம் சகாயம் அங்க இருக்கும். அதனால்தான் ஜெபத்தில் என்ன கேட்கிறார்? அப்பா, என் மேல எப்படி இருங்க ஆண்டவரே? இரக்கமாயிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா இந்த இரக்கம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஏன் இரக்கமாயிருங்க? இந்த இரக்கம் தான் என்னுடைய புலம்பலை, என்னுடைய இரட்டை, என்னுடைய சகலத்தையும் சாம்பலையும் டோட்டலா மாற்ற போகுது. ஏன் இரக்கத்தை கேட்கிறாரு? இந்த இரக்கம் தான். ஏன் சகாயத்தை கேட்கிறாரு? இந்த சகாயம் தான். என்னாலேயே மாற்றி போட முடியாத என்னுடைய இரட்டை, என்னுடைய கவலைய, என்னுடைய பாரத்தை மொத்தமா சுத்தமா மாற்ற போகிறது. நம்புறவங்க மாத்திரம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க, கையை தட்டி. அல்லேலூயா. அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய ஒத்தாசையும் ஆமை மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது. அவருடைய இரக்கத்தை கொண்டு கர்த்தர் ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் மாற்றி விடுவார். ஆமென். என்ன மாத்தினது என்னது? அவர் இரக்கம். அவர் மட்டும் இறங்காமல் இருந்திருப்பாரே ஆனால், அவருடைய இரக்கத்தை நான் ருசிக்காம போயிருந்திருப்பேனே ஆனால், ஒருவேளை அவருடைய இரக்கத்தை நான் கேட்காமல் போயிருந்திருப்பேன் ஆனால், கேட்காமலேயே இறங்குகிற ஆண்டவர் இரக்கத்தை கேட்டா எப்படி இறங்குவார் ஆண்டவர்? அல்லேலூயா. நம்ம கேட்காமலே நம்ம மேல என்ன செய்தவர்? மனதுருகினவர், நம்மேல் இரக்கமாயிருந்தவர், நம்மேல் பட்சமாயிருந்தவர். அப்போ ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொன்னா சும்மா இருப்பாரா? அல்லேலூயா. இரக்கம்னா என்ன? அவர் எனக்கு இறங்கி வந்து எனக்காக உதவி செய்கிறார்.
எனக்காக இறங்கி வந்து உதவி செய்கிறவர், அதுதான் இரக்கம். அல்லேலூயா. அந்த இரக்கத்தினால தான் பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில் அவர் இரக்கத்தினால செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கதையே மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களை குறித்து மனுஷர்கள் சொன்ன கதை மாறப்போகிறது. இல்லாத கதையை, இல்லாத பழிய, இல்லாத காரியத்தெல்லாம் என்ன செய்திருக்கலாம், உங்களை பத்தி கதை கட்டி இருக்கலாம், திரித்து பேசியிருக்கலாம், 4:40 சொல்லி இருக்கலாம், 4:8 40 பல விதத்தில் திரிச்சு பிரிச்சு அப்படி இப்படி என்ன செய்யலாம், கதை கட்டி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கதையவே கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவன் கதை கட்டுவான், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், கதையை மாறி மாற்ற போகிறது அல்ல, உன் வாழ்க்கையை உண்மையா மாற்ற போகிறேன், சரியாய் மாற்ற போகிறேன், ஆச்சரியமான விதத்தில் மாற்ற போகிறேன். நீ என் இரக்கத்தை கேட்ட, ஆமே, நீ என்னுடைய சகாயத்தை, என் சகாயத்தை கேட்ட. எனக்கு நீங்க எப்படி இருங்கப்பா, சகாயராயிரும் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு எப்படி இருங்க, சகாயராயிருங்க ஆண்டவரே. எனக்கு எந்த விதத்தில் சகாயம் தேவை, எல்லா விதத்திலும் நீங்க தான் எனக்கு சகாயம் தேவை ஆண்டவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காரியத்துக்கும் எனக்கு யாரு தான் தேவை, எனக்கு எது தேவை, அவருடைய சகாயம் தேவை. அல்லேலூயா. அப்ப இவர் என்ன வாசிக்கிறாரு, இவர் என்ன எழுதுகிறார்னு பார்த்தா, என்மேல் இரக்கமா ஆயிரும். ஆமா, எனக்கு எப்படி இருங்க ஆண்டவரே, சகாயரா இரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி நான் என்ன செஞ்சேன், கூப்பிட்டு நோக்கி கெஞ்சினேங்கிறார். என்ன செய்கிறாரு, கெஞ்சுகிறார். அல்லேலூயா. ஆமாம். என்ன எதற்காக கெஞ்சுகிறாரா, சகாயத்திற்காக, இரக்கத்திற்காக என்ன செய்கிறார், கெஞ்சுகிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, நம்ம இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் அந்த நாட்கள் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள அவங்க பண்ணின கிரயம் ரொம்ப பெருசு. ஆமே. அவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அவங்க ஜெபித்த காரியத்தெல்லாம் பார்த்தா, அப்படிலாம் நம்ம ஜெபிக்க முடியுமானா என்ன செய்ய முடியாது. ஏன்னா 3 நாள் ஒரு இடத்தை விட்டு எழும்பாம அதிலேயே உட்கார்ந்து ஏபோத்தை தரித்து கொண்டு, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, யோசுவா, நெகேமியா போன்ற அநேக பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் அவங்க பண்ணின ஜெபம் அப்படி பார்த்தா அது சாதாரணமாக நம்ம செஞ்சிட முடியுமானா முடியவே முடியாது. ஆனால் அப்படி பண்ணின ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதிலை விட, அப்போ அவங்க ஜெபத்தை நம்ம மட்டம் தட்டலை, அப்படி நம்மளால் ஜெபிக்க முடியாது. இந்த காலத்தில் ஒரு 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொன்ன உடனே எவ்வளோ வாராரு பாருங்க ஆண்டவர். அதுதான் கிருபையின் காலம். அப்போ இந்த கிருபையின் காலத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. இந்த கிருபையை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, போக்கடித்து விடக்கூடாது. ஆமே. கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கிருபையின் காலத்தை, கிருபையின் நாட்களை, கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த விசேஷித்த நாட்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. ஆமே. ஆண்டவர், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்தாலும் அதற்கான பிரதிபலனை 1000 தலைமுறைக்கு நீங்க பார்க்கலாம். அது எப்படி பாஸ்டர் நீங்க பேசுறது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிறது, அதுக்கு நடந்தாதான் தெரியும் அது பைத்தியக்காரத்தனமா தேவனுடைய செயலா என்று. தேவனுடைய செயல் எப்போதுமே முன்னால பைத்தியக்காரத்தனமா தான் தோன்றும், ஆனா அது நடந்த பிறகுதான் தெரியும் அது பெரிய காரியம் என்று. ஆமே. அதான் இவர் என்ன செய்யறாரு, கெஞ்சுகிறார். தேவனுடைய இரக்கத்திற்காக, தேவனுடைய சகாயத்திற்காக மனுஷன் கெஞ்சுகிறான், கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல. அல்லேலூயா.
ஆனா இப்போ ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டு செபிச்சா தேவ பிரசன்னம் நம்மளை எப்படி நிரப்புது. ஆண்டவரோட ஒரு அரை மணி நேரம் தனித்திருந்தா அவருடைய கிருபை நம்மளை எப்படி சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்மளை இதே மாதிரிலாம் ஆண்டவர் போராட விடலையே, கூப்பிட்ட உடனே வருகிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஆமே, அந்த நாட்களை என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவர் இறக்கம் அவ்வளவு விசேஷமானது. ஆமே, அவரு ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட நமக்கு கிடைக்கிற இறக்கத்தை விட பரலோக தேவன்கிட்ட கிடைக்கிற இறக்கம் எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. அந்த இறக்கத்திற்காக எத்தனை நாள் வேணாலும் நான் கெஞ்சுவேன், எத்தனை வேணாலும் காத்திருப்பேன்னு தாவீது சொல்லுகிறான். தாவீது சங்கீதம் தான் நினைக்கிறேன், தாவீதின் சங்கீதம் தான். அல்லேலூயா. அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள, அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள நான் கெஞ்சவும் ரெடி, அளவும் ரெடி, என்ன செய்வதற்கு நான் ஆயத்தம். ஏன்னா அந்த இறக்கம் இருக்கு. அந்த இறக்கத்தினால் கிடைக்கிற மாற்றம், அந்த இறக்கத்தினால் கிடைக்கிற உயர்வு, அந்த இறக்கத்தினால் சம்பவிக்க போகிற காரியம் சாதாரணமானது அல்ல. ஏன் கெஞ்சுறாரு? இறக்கத்தை குறித்த வெளிப்பாடு தாவீதுக்கு அவ்வளவு பெருசு இருந்தது. ஆமே, ஏன் கெஞ்சணும்? இந்த இறக்கத்திற்காக ஏன் கெஞ்சணும்? இந்த சகாயத்திற்காக ஏன் கெஞ்சணும்? ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவர் ஒரு மனுஷனுக்கு இறங்கிட்டார்னா அது தலைமுறையா ஒரு மனுஷன் மேல தயவை வச்சிட்டார்னா, ஒரு மனுஷன் மேல இரக்கம் காண்பிச்சிட்டார்னா, ஒரு மனுஷன் மேல கிருபை காண்பிச்சிட்டார்னா அது தலைமுறையா அது எடுபட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அந்த இரக்கத்தை கேட்கிறார். ஆமே, அந்த இறக்கம் நம்ம மேல அவ்வளவு ஆமே பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்து முடிக்க முடியும். ஏன் இறக்கத்தை கெஞ்சுகிறாரு? ஏன் சகாயத்தை கெஞ்சி கேட்கிறாருன்னா, ஆமே ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய சகாயத்தினால, அவருடைய இரக்கத்தினால, அந்த இரக்கத்தினால, அந்த சகாயத்தினால என்ன நடக்க போகுது? பெரிய அற்புதம் நடந்துரும். ஆமே, அந்த இரக்கத்தினால நம்ம எதை பெற்றுக்கொள்ளலாம்? பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன் சகாயத்தை இரக்கத்தை கேட்கிறார்னா, அந்த இரக்கத்தினாலும் அந்த சகாயத்தினாலும் அந்த உதவினாலையும் எந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம்? பெரிய அற்புதம். ஒரு அற்புதம் தான் செய்வார், ஆனா அது பெரிய அற்புதமா செய்வார். ஏன்னா அந்த பெரிய அற்புதம் தான் என்ன செய்ய போகுது? பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. இந்த பெரிய அற்புதம் தான் எதை கொண்டு வர போகிறது? பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. அதுதான் சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே. அல்லேலூயா. இப்ப துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்? அவர் சகாயம் பண்ணிட்டார். இப்ப புகழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்? அவர் சகாயம் பண்ணிட்டார். அவர் சகாயம் என்ன பண்ணிச்சு? அற்புதம் பண்ணிச்சு. அந்த அற்புதத்துல என்ன நடந்தது? எல்லாத்தையும் மாறு பண்ணினார். அந்த ஒரு அற்புதத்தினால சகலமும் என்ன செய்துட்டு? டோட்டலா மாறிட்டு. அல்லேலூயா. சகாயம் கிடைச்சது. சகாயத்தினால என்ன கிடைச்சது? அற்புதம் கிடைச்சது. அற்புதத்தினால என்ன நடந்தது? பெரிய மாற்றம் நடந்தது. இதை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் என்பதை வாக்குத்தத்தமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனால் அவளுக்கு தேவனால் சொல்லப்பட்ட வாக்கியம். அல்லேலூயா. இது உங்களுக்கு தேவனால் சொல்லப்படுகிற அவருடைய வார்த்தை. அதை நம்புங்க, அதை நம்புங்க. அல்லேலூயா. அவர் உங்களை குறித்து என்ன சொல்றாரோ என்ன செய்யுங்க? அப்படியே நம்புங்க. சிறு பிள்ளைய போல என்ன செய்யுங்க? நம்புங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொன்னதை நம்ம என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. நம்ப மட்டும்தான் முடியும், விசுவாசிக்க மட்டும்தான் முடியும். தேவன் சொல்றதை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. தேவன் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியாது? யோசித்து பார்க்கவே முடியாது. தேவன் சொல்லுகிற காரியத்தை அவர் ஆம்னு சொல்லுவார், நம்ம ஆமேன்னு சொல்லிடணும். மரியாள் சொன்னது ஆமே, அப்படியே ஆக கடவுது. எப்படி ஒரு பிள்ளையை பெக்க முடியும்? நீங்க சொல்லிட்டீங்க, ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லிட்டீங்க, ஆமென். ஒரு கன்னிகை எப்படி பிள்ளையை பெக்க முடியும்? நீங்க சொல்லிட்டீங்க, அது அப்படியே ஆக கடவுது. இதோ உமது அடிமை, அது அப்படியே என்ன செய்வது? ஆக
கடவுள் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான், அப்படியே என்ன செய்யட்டும்பா. அல்லேலூயா. ஒன்று மட்டும் தெரிஞ்சா போறங்க, ஒன்று மட்டும் தெரிஞ்சா போதும். நான் யார் தோளில் இருக்கிறேன்? கர்த்தருடைய தோளில் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்கள் அவர் தோளில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள், அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் பெரிய சர்ப்ரைஸை பார்க்க போறாங்க. அவரை நம்புற நீங்க பெரிய சர்ப்ரைஸை பார்க்க போறீங்க. பெரிய சஸ்பென்ஸை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க இதை எந்த அளவுக்கு உள் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசம் பெரியது அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். விசுவாசிக்கிறவன் தான் கேட்டுக்கிட்டே ஆண்டவரே இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சஸ்பென்ஸு, சர்ப்ரைஸு ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், ஆண்டவரே என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை என்ன செய்யும்? கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்ன செஞ்சீங்க? இடை கட்டினீர். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்ன செய்தீங்கப்பா? இடை கட்டினீர் ஆண்டவரே. இதே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 90:15 வாசிங்க. சங்கீதம் 90 அதனுடைய 15வது வசனத்தை. அல்லேலூயா. என்ன செய்யறாரு? ரீப்ளேஸ்மெண்ட். என்னது? ஆமா, ரீப்ளேஸ் பண்றாரு. எதை ரீப்ளேஸ் பண்றாரு? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். எத்தனை நாட்கள் சிறுமைப்பட்டிருந்தார்கள் என்று என்ன செய்யவில்லை? சொல்லல, தெரியல. அல்லேலூயா. ஒருவேளை அடுத்து சொல்றாரு, கண்ட வருஷங்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். 5 வருஷமா இருக்கலாம், 7 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். எதை பார்த்து எதை கண்டிருக்காங்களாம்? துன்பத்தை கண்ட. இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களையும் ஸ்தோத்திரம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களையும் யார் சரி கட்ட முடியும்? அவர் ஒருவர் தான் சரி கட்ட முடியும். அல்லேலூயா. நம்ம 30வது சங்கீதத்தில் என்ன வாசிச்சோம்? என் புலம்பலை எத்தனை வருஷம் புலம்பினார்னு தெரியல, இல்ல எத்தனை நாட்கள் புலம்பிருப்பார்னு தெரியல. ஒரு மாற்றத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக. இதுல மாற்றம் வராதா? இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வராதா? என் கணவர் விஷயத்தில், என் பிள்ளைகள் விஷயத்தில், என் குடும்ப விஷயத்தில், என்னுடைய தொழில் விஷயத்தில், என்னுடைய ஏதோ ஒரு காரியத்தில் என்ன வராதா? மாற்றம் வராதா என்று சொல்லி என்ன செய்திருக்கலாம்? இது எப்படி சரி கட்ட முடியும் என்று சொல்லி ஒருவேளை சங்கீதக்காரன் புலம்பி இருக்கலாம். ஏன்னா சொல்லி இருக்கிறார், என் புலம்பல் எத்தனை வருஷம் தெரியல, எத்தனை நாட்கள் தெரியல. அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க. ஆனா அதை சரி கட்டக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். அதை அவரால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதை அவரால் மட்டும்தான் சரி கட்ட முடியும். அதை அவரால் மட்டும்தான் ஈடு செய்ய முடியும். அதை அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன் சொல்றோம்னா 13 வருஷம் அடிமையினுடைய உபத்திரவத்தில் யார் இருந்தா? யோசேப்பு இருந்தார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 13 வருஷம். ஆனா அவர் அதிபதியா இருந்தது எத்தனை வருஷம்? 80 வருஷம். சரி கட்டினாரா? சரிக்கு சரி கட்டினாரா இல்ல சரிக்கு அதிகமா கட்டினாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்தார்? 13 வருஷம் அடிமைத்தனம், ஆனா 80 வருஷம் ஆளுமை, ஆளுநர், பிரைம் மினிஸ்டர், மேனேஜ்மெண்ட். அல்லேலூயா. அதிகாரி, அதிபதி. துன்பத்தை கண்ட நாட்கள், சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் எத்தனை? 13. ஆனால் தேவன் அதை சரி கட்டினதோ 80 வருஷம்.
10 பிள்ளை இறந்தாரு, 4 தலைமுறைக்கு ஈடு செய்தார் கர்த்தர். 4 தலைமுறை பிள்ளைய பார்த்தார், பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும். யோபு என்ன செய்தான்? 4 தலைமுறையை பார்த்தான். இதுவரை மாதிரி யாராவது சரி கட்ட முடியுமா? நீங்க நினைக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு நீங்க கண்ட துன்பத்துக்கும் நீங்கள் பார்க்கிற அவமானத்துக்கும் சரியாய் உங்களை சரி கட்டுகிற தெய்வம் உண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் சரி கட்டுகிற தெய்வம், அவர் சரிக்கு சரி கட்டுகிற தெய்வம், அவர் சரிக்கு சரி கட்டுகிற தெய்வம். அல்லேலூயா. இத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒருவேளை நீங்க அவமானத்தின் மத்தியில் நடக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நியூ பிகினிங்க வரப்போ, அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நியூ சீசன் பிகின் என்ன செய்யப்பட போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு புதிய சீசன் உங்களுக்கு துவங்க போகிறது. அல்லேலூயா. நீங்க மாற்றத்துக்கான ஆரம்பத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த மாற்றத்துக்கான ஆரம்பம் இப்படி இருக்குமானால் முடிவு எவ்வளவு அதிகமா இருக்கும். உண்மைதானா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? அது உங்களால உணர முடியுதா? ஏன்னா பைபிள்ல யோசேப்புக்கு எப்படி நடந்ததோ, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் கீழே மொத்தமா என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், கிருபைக்கு என்ன மொத்தமா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன விளக்கரையும் கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு, வாங்கி இருக்கிறார். யோசேப்புக்கு நடந்தது, இந்த வேதாகமத்தில் யோசேப்புக்கு நடந்ததை விட உங்களுக்கு அதிகமாய் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீ கிருபை கீழே வாழ்கிறார். கிருபைக்கு கீழே வாழ்கிற உனக்கு அதிகமான காரியங்கள் நடக்க போகிறது. கிருபைக்கு கீழே கிருபைக்கு ஒப்பு கொடுத்த, கிருபைக்கு அர்ப்பணித்த உங்களுக்கு அதிகமாய் கர்த்தர் அதிகமாய் செய்ய போகிறார். ஆமென். பைபிள்ல இருக்குன்னா என் வாழ்க்கையில அது நடக்கும். பைபிள்ல நடந்திருந்ததுன்னா என் வாழ்க்கையில அது என்ன செய்யும்? நடக்கும். சொல்லுங்க ஆண்டவரே, பைபிள்ல நடந்திருக்கு, என் வாழ்க்கையில நடக்கும். அல்ல சும்மா அந்த பைபிளை தூக்கல. அல்லேலூயா. இதுல நடந்ததை விட அதிகமா என் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்க போகிறார். என் பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே கூப்பிடுறாரு. ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்கப்பா, வாங்க ஆண்டவரே. கூப்பிடுறாருன்னா எதற்கு கூப்பிடுறாருன்னு அர்த்தம், அவரை என்ன செய்தாரு? கூப்பிட. நீர் வாரும் ஆண்டவரே, நீங்க வாரும். சகாயர் நீர் எனக்கு என்ன செய்யும்? சகாயரா இரும்னா என்ன அர்த்தம்? எனக்கு சகாயரா என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. எனக்காக இரக்கம் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கணும். எனக்காக ஒருவர் நன்மை செய்ய இருக்கிறார். உனக்கு யாரு என்ன செய்வா? ஆமே சோத்திரம் என்று அல்ல, எனக்காக ஒருவர் நன்மை செய்வ ஒருவர் இருக்கிறார். எனக்காக சகாயம் என்ற ஒருவர் இருக்கிறார். எனக்காக நன்மையை சரிகட்ட ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க அவர் வருவார். தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற பிள்ளையே, அவரை நம்புகிற பிள்ளையே, அவர் வருவார். அவரே ஒரு களத்துக்கு வருவார். அவரே ஒரு சீசனுக்குள்ள வருவார். அவரே ஒரு வாழ்க்கையில வந்து அவரே முன்னால நிற்பார். கிருபைவ முன்னால நிற்கும், கிருபைவ முன்னால நிற்கும், இரக்கவ முன்னால நிற்கும், தயவு முன்னால நிற்கும். அவருடைய அனைத்தும் முன்னால நிற்கும். முன்னால நிற்கக்கூடிய தயவை ஜனங்கள் பார்ப்பார்கள். நம்முடைய தயவை எல்லாம் அவருக்கு அவர் முன்னால கடந்து போக பண்ணுவாராக. அல்லேலூயா. அவர் வருவார். அவர் வருவார் நம்புறீங்களா? கட்டாயம் வருவார். அவர் உங்களுக்கு குறித்திருக்கிற வேலையில கட்டாயம் அவர் என்ன செய்வார்? அவங்களை கட்டாயப்படுத்தல. ஆண்டவரே கட்டாயம் நீங்க வருவீங்க, ஆனா உங்களை நான் என்ன செய்யல? கட்டாயப்படுத்தவே. நீங்க எனக்கு செய்யுங்க, இப்பவே செய்யுங்க என்று நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். யாரும் ஆண்டவரை கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. ஏன்னா அவருக்கு எந்த நாள்ல எதை செய்யணும், எப்படி பண்ணணும் என்பதை அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறைவானது யாருடையது? மறைவானது யாருடையது? கர்த்தருடையது. உபாகமத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ரகசியம் கர்த்தருடையது, மறைவானது யாருடையது? கர்த்தருடையது.
அப்போ நம்ம அதை ஆராய்ச்சிட்டு இருக்கக்கூடாது, அதன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே இருந்தது, இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. எனக்கு ஒன்று கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இத்தனை பேர் சொல்ல முடியும், நம்புகிறேன் ஆண்டவரே, நம்புகிறேன் ஆண்டவரே. அல்ல, நான் கட்டாயப்படுத்தலப்பா, நீங்கள் இப்போமே செய்யணும், இன்னைக்கே செய்யணும், அப்படி நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். அல்லேலூயா. நான் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் கட்டாயம் வருவீங்கிற விசுவாசம் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஆண்டவரே. நீங்கள் காலத்தை அறிந்தவர், நேரத்தை அறிந்தவர். எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்கிறது, காலங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது. எதை எப்போ செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நான் கட்டாயப்படுத்தலை, ஆனால் கட்டாயம் செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் வற்புறுத்தலை, ஆனால் அவர் வருவார். நான் வற்புறுத்தலை, ஆனால் அவர் வருவார். அவரை விசுவாசி மகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய புலம்பலை நீர் என்ன செய்தீர் ஆண்டவரே? ஆனந்த களிப்பாக்கு. அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த எதில் மூழ்கி இருந்திருக்கிறாரு? கவலையில் கண்ணீரில் என்ன செய்திருக்கிறாரு? மூழ்கி இருந்திருக்கிறார். ஆனால் இப்போ எதில் மூழ்கி இருக்கிறாரு? சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிறார். இந்த மாற்றத்தை யார் தான் கொடுக்க முடியும்? இதை யார் தான் ஈடுகட்ட முடியும்? அந்த சகாயர் மட்டும்தான். அல்லேலூயா. துக்கத்தில் புலம்பல்ல மூழ்கி இருந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்கிறாரு? சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிறார். அதான் பாடணும், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆனந்த புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அல்லேலூயா. துக்கத்தில் மூழ்கி இருந்தவன் சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காரியம் எப்படி நடந்தது? அவருடைய இரக்கத்தினால நடந்தது. துக்கத்தில் மூழ்கி இருந்தவன் சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படி நடந்தது? அவர் செய்த சகாயத்தினால நடந்தது. அல்லேலூயா. அவர் எனக்கு செய்த பெரிய உதவினால. ரெட்டை உடுத்திட்டு இருந்தவன் இப்ப எதை உடுத்தி இருக்கிறான்? பட்டு உடுத்தி இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பட்டு உடுத்துவீங்க. அப்பா நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெட்டை உடுத்தின உங்களை ஆண்டவர் என்ன செய்ய வைக்க போகிறார்? பட்டுடுத்த வைக்க போகிறார். நீங்க கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட போறீங்க. பட்டு உடுத்தி கூப்பிட்டு வச்சு பெரிய விருந்து வைக்க போறீங்க. அல்லேலூயா. வருகிற நாட்களில் ஒவ்வொரு வீட்லையும் பெரிய விருந்து நடக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. பெரிய விருந்த கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட போறீங்க. கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட போறீங்க. சகாயர் எனக்கு செய்த அற்புதத்தை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுகிற ஒரு காலம் வருகிறது. நம்புற ஆண்டவரே. இதை நான் என்ன செய்யறேன்? யோசிக்கல, நம்புறேன். இதை நம்பதான் முடியும். இதை வேற ஒன்றும் செய்யவே முடியாது. நம்பினா மட்டும் அதில் பார்த்துங்க, நம்புங்க. அல்லேலூயா. இப்போ இவரை பார்த்தா என்ன செய்யல? இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குது? இவரை பார்த்தா எப்படி இருந்த மாதிரியே தெரியல. துக்கத்தில் மனுஷன் இருந்த மாதிரியவே. சொல்லுங்க, துக்கத்தில் இவர் தான் துக்கத்தில் இருந்தாரா? இவரா குடிகாரனா இருந்தாரு? இவனா கடங்காரனா இருந்தான்? இவங்களா இப்படி இருந்தாங்க என்று சொல்ல கூடிய அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் எதை மாற்றி இருக்கிறாரு? அடையாளத்தையே மாற்றிட்டாரு. இதுக்கு எவ்வளவு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். அடையாளத்தையே மாற்றிட்டார், அடையாளத்தையே மாற்றிட்டார், அடையாளத்தையே மாற்றிவிட்டார். அல்லேலூயா. என்ன கடங்காரங்கிற அடையாளத்தையே தெரியல. இப்போ குடிகாரங்கிற அடையாளமே, ஊதாரி மகை என்கிற அடையாளமே தெரியல. இந்த மொத்தமா யார் தான் மாற்ற முடியும்? அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். மொத்தமா மாற்றுவார், மொத்தமா மாற்றுவார். சவுல அப்போஸ்தலனாய் அவர் தான் மாற்றினார்.
மோசைய மேய்ப்பனா அவர் தான் மாத்தினார். இப்போ மோசைய பார்த்தா கொலகாரன்னு சொல்ல முடியுமா? மிகுந்த சாந்த குணம், பூமி எங்கும் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைங்கிறார். எப்படி யார் மாத்தினா? யார் மாத்தினா? அவரால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க நம்புங்க, அவர் மாற்றுவார். உங்க கணவர் அவர் மாற்றுவாருங்க, உங்க பிள்ளையை அவர் மாற்றுவார், உங்க சூழ்நிலைமை அவர் மாற்றுவார், உங்க கதையை அவர் மாற்றுவாரு. ஏன் அவரை மட்டும் நம்பு. அவர் மாற்றம் தருகிறவர், அவர் மாற்றுகிறவர், நாகமானை மறுரூபமாக்கினவர். அல்லேலூயா. அவன் மாம்சம் சிறு பிள்ளையை போல மாறினது. அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடிஞ்ச ஆண்டவரால இந்த சின்ன காரியத்தை மாற்ற முடியாதா? அவிசுவாசியாயிரான விசுவாசம் உள்ளவராயிரு. பெரிய காரியத்தை பார்க்க போகிறார். ஆமே. விசுவாசிக்கிறவன் சாதாரணமான காரியத்தை பார்க்க மாட்டாங்க, பெரிய காரியத்தை பார்ப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அல்லேலூயா. நீங்க துன்பப்பட்டீங்க, கலக்கமா இருந்தீங்க, கவலையா இருந்தீங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் இதை பேசல. இப்படி பேச எனக்கு வரவும் அவர் என் நாவில் அவருடைய வார்த்தையை வைக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையை நாவில் வைக்கிறதுனால அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்றேன். அந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்ய வைக்கும்? நம்மளை அவர் கேட்ட வார்த்தையை செபிக்க வைக்கும். அதுதான் உண்மையான விசுவாசம். விசுவாசிக்கிறவன் கேட்டுட்டு மட்டும் போக மாட்டான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? ஜபத்தில் வைப்பான். கேட்ட வார்த்தையை ஜபத்தில் வைப்பான். இன்னைக்கு என்ன வார்த்தையெல்லாம் கேட்டீங்களோ, எந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எழுதுனீங்களோ, எந்த வார்த்தையெல்லாம் உங்கள் இருதயத்தை பற்றி பிடித்ததோ அந்த வார்த்தையை ஜபத்தில் வைங்க. அது பெரிய காரியத்தை நீங்கள் அந்த வார்த்தையில் பார்க்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ யோசேப்பை பார்த்தா இவர் அடிமையா இருந்தார்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பை பார்த்தா இவர் எகிப்தில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்? அடிமையா இருந்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? போங்க, சும்மா ஏதாவது என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இவரா அடிமையா இருந்தார்? அல்லேலூயா. இவரா இந்த இளையகுமாரனா பண்ணி திங்கிற தவிட்டினால தன் பசியை ஆற்ற? நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல பாஸ்டர். அல்லேலூயா. நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. அப்படி ஒரு சாட்சியை நீங்க சொல்ல போறீங்க. உங்களை பார்க்குறவங்க அப்படி சாட்சி சொல்ல போறாங்க. நீங்களும் சொல்லுவீங்க, உங்களை பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க. இவரா இப்படி இருந்தாரு, இந்த குடும்பமா இப்படி இருந்தது இல்லை. அல்லேலூயா. அடிமை என்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சுட்டாரு? யோசேப்பை கர்த்தர். அதே மாதிரிதான் யோபுவையும் அவன் இழந்தாங்கிறதை கண்டுபிடிக்கவே முடியல. அவன் சிரட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருந்தான் என்று அவனை குறித்து என்ன செய்ய முடியாது சொல்ல. அந்த அளவுக்கு அடையாளத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். அதுதான் நம்முடைய தேவன். அவர் இரக்கம் அதை செய்யும். என் மேலே இரக்கமா இருங்க ஆண்டவரே, என் கணவர் மேலே இரக்கமா இருங்க ஆண்டவரே, கோபப்படாதீங்க, என்ன செய்யுங்க, இரக்கமா இருங்க ஆண்டவரே. இரக்கத்தை கேளுங்க, இரக்கத்தை சம்பாதிங்க. தேவன் இரக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தாழ்மைப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவா. உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல இரக்கமாயிருப்பா. அல்லேலூயா. யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல நான் என்ன செய்வேன், இரக்கமா இருப்பேன். கிருபையா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல நான் என்ன செய்வேன், இரக்கமா இருப்பேன். அல்லேலூயா. கெஞ்சிறார். எதற்காக கெஞ்சுகிறார்? அன்னாள் என்ன செய்தாள்? அழுதாள். தன் இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, ஊற்றினாங்க. அற்புதம் நடந்ததா? நடந்தது. சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். கேட்டதுக்கு யாரை கொடுத்தார்? சாமுவேலை கொடுத்தார். சொல்லுங்க, சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் கொடுத்ததுனால இஸ்ரவேலினுடைய சூழ்நிலைமையே மாறிட்டு. ராமேன் சொல்லுங்களேன். சாமுவேலை கொடுத்ததுனால எந்த சூழ்நிலைமை மாறினது? இஸ்ரவேலின் தேசத்தினுடைய சூழ்நிலைமையே மாறிட்டு. தேவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சா போதும், தேசத்தினுடைய சூழ்நிலைமையே மாறிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்ட அற்புதத்தை செஞ்சாரு. அடுத்து என்ன செஞ்சாரு? சர்ப்ரைஸ் பண்ணார். யாருக்கு?
அண்ணாள் அம்மாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாரு? இன்னும் 5 பிள்ளைங்க. அல்லேலூயா. கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காத சர்ப்ரைஸையும் கொடுத்தார். நீங்க ஜெபிச்சீங்களே, ஜெபிச்சவனுக்கு கர்த்தர் ஜெபித்ததுக்கும் கொடுப்பார், ஜெபிக்காததையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமே. அறிகுறியே தெரிஞ்சிருக்காது, அந்த அறிகுறியே உங்களுக்கு தெரியாது இது நடக்க போகிறது என்பது. கொஞ்சம் ஒரு சிம்டம்ஸ், சின்ன அறிகுறி கூட என்ன செய்யாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா பெரிய காரியம் நடந்துரும். இது ஜெபிக்கிறவ வாழ்க்கையில நடக்கும். யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ, அவரை தேடுறானோ, அவனுக்கு இந்த காரியம் நடக்கும். ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதது நடக்கும். ஜெபிக்கிறவனுக்கு அவன் வேண்டிக் கொள்ளாதது, அவன் சோத்திரம் எதிர்பார்த்திராததை எல்லா கர்த்தர் நடப்பிக்க பண்ணுவான். அல்லேலூயா. ஜெபிக்கிற மகளே, காத்திருக்கிற மகளே, கர்த்தரை நம்புகிற மகளே, நீ நினைச்சிடாதது நடக்கும், நீ ஜெபித்திராதது நடக்கும், நீ ஆமை எதிர்பார்த்திராதது நடக்கும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ ஜெபிக்கிறத கர்த்தர் கனப்படுத்துவா, நீ ஜெபிக்கிறத கர்த்தர் கனப்படுத்துவா. அல்லேலூயா. யோசேப்புக்கு வெறும் விடுதலையை மட்டும் கர்த்தர் கொடுக்கல, மனாசையை கொடுத்தார், எப்ராயிமை கொடுத்தார், ஆளுநர் பதவியை கொடுத்தார். தேவன் சர்ப்ரைஸை வச்சிருக்கிறார். ஜெபிக்கிற உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ், சஸ்பென்ஸ் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். நிச்சயம் நிறைவேறும். நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறும். 13 வருஷமா காத்திருந்த யோசேப்புக்கு ஏதாவது பார்வோன் வெகுமதியை கொடுத்து அனுப்பியிருந்தா அந்த 13 வருஷத்துக்கு என்ன இல்லாம போயிருக்கும்? வேல்யூவே இல்லாம போயிருக்கும். அல்லேலூயா. 13 வருஷம் காத்திருந்ததுக்கு யோசேப்புக்கு விடுதலையை கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை கையில கொடுத்து ஒரு வெகுமதியோ ஒரு பொற்காசுகளையோ கொடுத்து அனுப்பியிருந்தா அவர் 13 வருஷம் காத்திருந்த காத்திருப்புக்கு எது இல்லாம போயிருக்கும்? வேல்யூ இல்லாம போயிருக்கும். அல்லேலூயா. அந்த கத்த அதுதான், அந்த ஜெபிக்கிறத, அந்த காத்திருக்கிறத, அந்த விசுவாசித்திருக்கிறத எப்படி கணம் என்றால் பாருங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். அதனால தான் நான் அவரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நீ காத்திருந்த வருஷம் அது வேல்யூ இல்லாமல் போகாது, அது அதிக வேல்யூவா மாறும். 13 வருஷம் காத்திருந்த ஆமென் ஆமென் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அல்லேலூயா ரொம்ப வேல்யூ, ரொம்ப வேல்யூ. பார்வோனுக்கு வேலை செஞ்சதுக்கு, போத்திபாருக்கு வேலை செஞ்சதுக்கு, சிறைச்சாலைக்கு வேலை செஞ்சதுக்கு கர்த்தர் கொடுத்த வெகுமதி, ஆமே கர்த்தர் கொடுத்த கணம். அல்லேலூயா. அதனால நீங்க பண்ற ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் என்ன வெகுமதியை வச்சிருக்கிறார்னு யாருக்குமே தெரியாது. இப்ப தெரியாது, இப்ப விளங்காது, இப்ப புரியாது. இப்ப உங்க கண்ணீருக்கு இப்ப மதிப்பில்லாதது போலதான் தெரியும். ஆமென். ஆனா அவர் அதுக்கு பெரிய மதிப்பை வச்சிருக்கிறார். ஆமா, நீங்க பண்ணுகிற ஜெபத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மதிப்பு ரொம்ப பெருசு. அல்லேலூயா. நீங்க பைத்தியக்காரத்தனமா நம்புற அந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற மதிப்பு ரொம்ப பெருசு. கர்த்தர் வார்த்தைய ஆவலா கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி மகளே. உண்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மதிப்பு ரொம்ப பெருசு. நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிற மதிப்பு ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் கொடுக்கல? யோசேப்புக்கு கர்த்தர் ஏன் ஆரம்பத்திலேயே கொடுக்கல? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏன் ஆரம்பத்திலே கர்த்தர் யோசேப்பு வாழ்க்கையில கொடுக்கல? ஏன் 13 வருஷம்? ஏன் இந்த மாற்றம் உடனே நடக்கல? ஏன் இந்த மாற்றம் உடனே சம்பவிக்கல? அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஏன்னா இது ஆரம்பம், அதனால தான் ஆரம்பத்திலே நடக்கல. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்னது? ஆரம்பம். தேவன் உண்டு பண்ணின ஆரம்பம். அதனால தான் இது என்ன நடக்கல? உடனே நடக்கல. ஏன்னா இந்த ஆரம்பத்தில் இருந்து என்ன நடக்க போகுது? பெரிய தலைமுறைகள் தோன்ற போகிறது. அல்லேலூயா. உடனே மாற்றம் வரல. ஏன்? ஏன்னா இது பெரிய காரியம். அல்லேலூயா.
ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நடக்கலை, நீங்கள் ஜெபித்த உடனே ஒரு காரியம் நடக்கலை, தாமதமாகுது, லேட் ஆகுது, காத்திருக்க வைக்கிறாரு, வெயிட் பண்ண வைக்கிறாரு, இன்னும் நம்ப சொல்றாரு, இன்னும் விசுவாசிக்க சொல்றாரு, இன்னும் ஜெபம் பண்ண சொல்றாரு, இன்னும் பொறுமையோட இருக்க சொல்றாருன்னா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் என் வாழ்க்கையில ஏதோ பெரிய காரியத்தை ஆரம்பிக்க போகிறார். God going to begin அவர் beginning அதை என் வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறார். அதனாலதான் கர்த்தர் காத்திருக்க சொல்றாரு, பொறுமையோட காத்திரு, நான் வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிற காரியம் ரொம்ப பெருசு மகளே. அதனால்தான் உடனே செய்யல, அதனால்தான் உடனே என்ன செய்யல, இது சம்பவிக்கல. ஏன்னா நான் உன்னை வச்சு ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறேன். உன்னை வச்சு தேவன் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு ஆபிரகாமுக்கு சொல்லலையே, எங்கேயாவது அப்படி சொல்லாரா? அல்லேலூயா. ஈசாக்க தருவேன்னு சொன்னார். ஆனா அவர் அதிகமா சொன்னது என்னது? நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நீ திரளாய் பெருகுவா, வானத்து நட்சத்திரங்களை பாரு, உன் சந்ததி இவனமா இவனமா. எப்போதுமே அவர் எதை பத்தி தான் பேசுறாரு? பெரிய ஆரம்பத்தை தான் பேசுறாரு. அல்லேலூயா. நீ ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? தகப்பனா. அதுதான் அவர் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்ப இது அவர் ஆரம்பிக்க போகிற ஆரம்பம். இன்னைக்கு வர முடிஞ்சிருக்கா? அவர் ஆரம்பிச்சதை முடிஞ்சுட்டா? முடியவே இல்லை. வருகை பரியந்தம் தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைக்காதீங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு உடனே மாற்றம் தரலை, அல்லேலூயா, உடனே ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை சம்பவிக்க பண்ணலை, கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தாமதப்படுத்துதோ அந்த அளவுக்கு அது விசேஷமானது. பரலோக ராஜ்யம் ஒரு காரியத்தை ரொம்ப தாமதப்படுத்துது, பொறுத்திருக்க சொல்லுது, காத்திருக்க சொல்றது, பொறுமையா இருந்து சொல்றாருன்னா நீங்க நினைச்சுக்கிடணும் அது பெரிய விசேஷமான ஒன்று. அல்லேலூயா. விசேஷமான ஒன்று. அது உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறது. நம்புறவங்க மாத்திரம் எழுமி நின்று ஆமே ஒரு நிமிஷம் நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களோடு நீங்க பேசின இந்த வார்த்தையை நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ பெரிய மாற்றத்தை பார்ப்பாய்னு எங்களோடு நீங்கள் பேசினீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வற்புறுத்தலை, கட்டாயப்படுத்தலை. நீங்கள் எப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யும்படி எனக்கு பொறுமையை தாங்க. நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாள் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் உடனிருந்து உங்களுடைய பலப்படுத்தி சகாயம் பண்ணி இரக்கம் செய்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி நல்ல சொப்பனங்கள், வெளிப்பாடுகள், தரிசனங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும், ஜெப உணர்வு உண்டாகட்டும். நாங்கள் ஜெபித்து எங்கள் படுக்கைக்கு செல்ல கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா. இந்த ராத்திரி உங்களுடைய வருகை இருக்குமானால் நாங்கள் குடும்பமாய் சபையாராய் உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, மீதமான எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் இன்னைக்கு சொல்லப்பட்ட உடைய வாக்குத்தத்தமான செய்தியும் உடைய பிள்ளைகள் மேலே என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமே. நல்ல கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.